வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. கிணற்றில் பதுக்கி வைக்கப்பட்ட பணம் பறக்கும்படை அதிரடியான நடவடிக்கை, அதிர்ச்சியில் ஸ்டாலின். நண்பர்களே, இந்த ஒரே ஒரு வீடியோவிற்கு ஒரு லைக் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தீவிர பிரச்சாரம் கிட்டத்தட்ட 3வது கட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில் திமுக செய்த நலத்திட்டங்களை வைத்து பிரச்சாரங்கள் செய்ய முடியாது, ஆகையால் பணத்தை வைத்து மட்டும்தான் இங்கு ஓட்டுக்களை பெற முடியும் என்ற காரணத்தினால் திமுக இந்த வேலையில் ஈடுபட்டுள்ளது. சுமார் 4.5 லட்சம் கோடி வரை இந்த 5 ஆண்டுகளில் ஒட்டுமொத்த ஊழல் செய்திருப்பதாக ஒரு தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. இதை எங்கு பதுக்கி வைத்திருக்கிறார், யார் பதுக்கி வைத்திருக்கிறார் என்ற தகவல்கள் மர்மமாகவே இருந்தது. வேட்புமனு தாக்கல் செய்த போது கூட ஸ்டாலின் அவர்களிடம் வெறும் 10,000 ரூபாய் தான் இருப்பதாகவும் சொந்தமாக வாகனம் கூட இல்லை என்பதையும் பதிவு செய்திருந்தார். அப்போ இந்த பணங்கள் எல்லாம் எங்கே போனது என்ற ஒரு கேள்விகளும் எழுந்ததல்லவா? இதுதான் தற்பொழுது சபரீசன் அவர்கள் மூலமாகத்தான் அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகிறார். தேர்தல் பிரச்சாரமாக இருக்கட்டும், லண்டன் வரை சென்று பல நிறுவனங்களை பினாமிகள் மூலமாக வாங்குவதாக இருக்கட்டும், அனைத்திற்கும் மூலதனமாக செயல்படுவது சபரீசன் மட்டும்தான் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. மேலும் கிணற்றில் பணத்தை பதுக்கி வைக்கப்படுவதாகவும், பண்ணை வீடுகளில் கிணற்றுக்கடியில் பணத்தை பதுக்கி வைக்கப்படுவதாகவும், தேர்தல் நேரங்களில் அதை எடுத்து ஒவ்வொரு தொகுதிகளுக்கும் கொடுக்கப்படுவதாகவும், 234 தொகுதிகளில் கிட்டத்தட்ட பல கோடிகள் நடமாடுவதாகவும் தகவல்கள் பறக்கும்படை அதிகாரிகளுக்கு சென்றுள்ளது. மேலும் தற்பொழுது தனிப்படைகள் அமைத்து சபரீசன் அவர்கள் உதவியாளர் மேலும் சந்தேகப்படக்கூடிய நபர்கள் மீது விசாரணையையும் நடத்த தீவிரமாக தகவல்களையும் பறக்கும்படை அதிகாரிகளுக்கு தேர்தல் ஆணையம் உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது. இந்த விசாரணை நிச்சயமாக ஆதாரங்கள் அனைத்தையும் கைப்பற்றப்படும் பட்சத்தில் நிச்சயம் இது மிகப்பெரிய அளவிலாக பேசப்படக்கூடிய ஒரு தகவலாக மாறும். எந்த தொகுதியில் எவ்வளவு பணம் கொடுக்கப்பட வேண்டும், யார் வெற்றியடைய வேண்டும் என்பது எல்லாம் சபரீசன் அவர்களது உள்ளங்கையில் தான் இருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த பணத்தை மட்டும் கைப்பற்றினாலே போதும், ஒட்டுமொத்த திமுகவின் நிலைமையும் பரிதாப நிலைமையாக மாறிவிடும், தேர்தலை இங்கு தலைகீழாக மாறும் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. எந்த பண்ணை வீட்டில், யாருக்கு சொந்தமான பண்ணை வீட்டில் என்பது எல்லாம் ரகசியமாகவே இருக்கிறது. ஆனால் இன்னும் ஒரு சில நாட்களில் விசாரணை முடிந்த பிறகு அனைத்தும் வெளிவரும். அப்பொழுது பணத்தை என்ன செய்யலாம், பதுக்கி வைக்கப்பட்டுள்ள மக்களின் பணத்தை மக்களுக்கு கொடுக்கலாமா அல்லது மத்திய அரசிடம் கொடுக்கலாமா என்பதை மக்களாகி உங்களது கருத்துக்களை கமெண்டில் கூறுங்கள்.